அரசியல் படுகொலைகள் தொடர்ந்து நடக்குது. திமுக அதிமுக பிரிந்ததற்கு முன்னால், அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் என்ன செஞ்சிச்சுன்னா திமுக முன்னணி ஆட்கள் அரசியல் படுகொலை பண்ணது. திமுக அதிமுக பிரிஞ்சதுக்கு பின்னாடி அதே வகையை தான் எம்ஜிஆரும் ஒரு புனிதர் ஒன்றும் கிடையாது. கஞ்சா மது போதையை ஒழிக்க வேண்டும் என்றால் திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக சிபிஎம் கூட என்ன செய்கிறார்? கல்லு இறக்குவதை தடை செய்வதற்காக கல்லு மனுஷனுக்கு மிகப்பெரிய கொடியதாக சொல்லி 5000 பணமா தென்னை மரத்தை வெட்டினதா சொல்லுவாங்க. பெரியாரு இன்னைக்கு வீரமணி இருக்காரு, என் மது போதைக்கு எதிராக போராட மூட்டை குச்சி வீட்டில் இருந்தா மூட்டை குச்சி வீட்டை வாங்க. அது பகுத்தறிவுக்கு எதிரான பகுத்தறிவாதி பெரியாரு. உண்மையிலே சொல்றேன், இந்த தேர்தல் ஒரு மிகப்பெரிய பாடத்தை சமூக விடுதலைக்கு சொல்லி இருக்கிறவனும் சந்திரபாபு, சமூக நீதி பேசுகிற கட்சிகள் பூரா சந்திரபாபு, புரட்சிகரம் பேசிக்கிட்டு இருக்கிற புரட்சிகரம் பேசிட்டு வாக்குக்காக நிற்கிறவனும் சந்திரபாபு, இடதுசாரிகள் சொல்லிட்டு இருக்கிற கட்சிகளும் சந்திரபாபு, மதவாத கட்சியும் சந்திரபாபு மதவாத கட்சி ஆயிடுச்சு. முதலாளித்துவ கார்பரேட் காங்கிரஸும் சந்திரபாபு ஆயிடுச்சு. நாம உங்க கட்சியா நேரம் செய்ய போறேன், ஓட்டு போடு, அவன் கூட கூட்டணி இல்லை, காவிரி நீரை பெறுவோம், பெரியார் அணையை பெறுவோம், சுயசார்பு பொருளாதாரத்தை கொண்டு வருவோம் அப்படி நேரம் என்ன ஒரே ஒரு கட்சி நான். தாய் தமிழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நாம் தமிழர் கட்சியின் தொழிலாளர் நல பேரவையோட மாநில துணை செயலாளர் அண்ணன் கிர்லாண்டி அவர்களை சந்திக்கிறோம். நலமா இருக்கீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா சமீபமாக புதுசாக நிறைய பேர் அரசியல் வருவாங்க. மாணவர்களாக இருக்கட்டும், இளைஞர்கள், இந்த மாதிரி புதிய ஆட்கள் நிறைய அரசியல் வருவாங்க. நம்மளால் ஏதாவது சமுதாயத்துக்கு நம்மளால் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு மாற்றத்தை உருவாக்கணும்னு சொல்லி இப்போ புது ஆட்கள் வந்துட்டு இருக்கிறாங்க. புதிய அடுத்த தலைமுறைகள் வர்றாங்க. இப்போ இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இப்போ முன்னாடி அதிமுகவில் எம்.கே. பாலன், அப்புறம் திமுகவை சேர்ந்த கா. கிருஷ்ணன் அவர்கள், அப்புறம் ராமஜெயம், அப்புறம் ஆலடி அண்ணா, மதுரையில் பார்த்தீங்கன்னா தோழர் லீலாவதி அவர்கள், இப்போ கன்னியாகுமரியில் நாம் தமிழர் கட்சி செல்வியகுமார், இப்போ சமீபத்தில் நல்ல காங்கிரஸ் கட்சியோட பொறுப்பாளர் ஜெயக்குமார், இந்த மாதிரி அரசியல் படுகொலை எல்லாம் நடக்கிறத பார்க்குறாங்க, செய்திகளாக பார்க்குறாங்க, கடந்த நிகழ்வுகளை பார்க்குறாங்க. புதிதாக வரக்கூடியவங்களோட மனநிலைகள் எப்படி இருக்கும்? இவங்க இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் பார்க்குறப்ப அவங்க வருவாங்களா? வெளியில் அரசியலில் ஈடுபட்டு நம்மளால் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்னு நினச்சி தைரியமாக வர முடியும்? அரசியல் என்பது அனைத்து ஒடுக்குமுறைகளிலிருந்து விடுதலை. ஒரு அரசாக இருந்தாலும் சரி, காவல்துறையாக இருந்தாலும் சரி, சமூக விரோதிகளாக இருந்தாலும் அந்த தாக்குதல்கள் அதிலிருந்து மீறி இந்த சமூகத்துக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சு வர்றதுதான் உண்மையான அரசியல். இது இன்னொரு அரசியல் இருக்குது. எப்படின்னா, ஒரு அரசியல் கட்சி வளர்ந்து வரையில அதற்கு எதிராக இவங்க வளர்ந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த இளைஞர்களை திசை திருப்பதற்கு என்ன செய்வாங்கன்னா அந்த அரசியல் கட்சிகளை செயற்கையாக ஒரு அரசியல் கட்சியை உருவாக்குவாங்க. பொறுத்தளவு பார்த்தா பாஜக பெரும் முயற்சி எடுத்துச்சு. ரஜினிகாந்த் எப்படியாச்சும் கொண்டு வந்து இளைஞர் வாக்குகளை எடுத்துடணும். ஏன்னா இளைஞர்களுடைய வாக்குகளை பெருவாரியாக எடுக்கிற ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சியாக இருந்ததை உணர்ந்து அது 1.5% வாங்கி 4.5% வாங்கி அது 8.5, 10, 12, 16 கூட மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத உணர்ந்து என்ன செய்வாங்க அப்படின்னா ரஜினிகாந்தை கொண்டு வரணும்னு இருந்தாங்க. அது இல்லாமல் போயிடுச்சு. அடுத்து விஜயை கூட ஒரு உந்துதல் அடிப்படையில் அவர் விஜய் இந்த சமூகத்துக்கு நல்ல செய்யணும்னு தான் அவர் வரல. ஏன்னா ஒரு அரசியல் கட்சிங்கிறது செயல் திட்டம். இப்போ தமிழ்நாடுனா தமிழ்நாட்டிற்கான மாற்று செயல் திட்டம் எடுத்து கொண்டு வரும். நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத இதுவரைக்கும் அவர் சொல்லலை. நாம் தமிழர் கட்சி தான் திமுக, அதிமுக, பாஜகவுக்கு எதிராக இந்த தமிழ்நாட்டை நம்ம எப்படி கொண்டு வர போகிறோம், எப்படி மீண்டு உருவாக்க பண்ண போகிறோம், மண் வளம், மலை வளம், இயற்கை வளம், கனிம வளம் இவற்றை காத்து ஒரு சுயசார்பு பொருளாதாரத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறத ஒரு மாற்று செயல் திட்டத்தை சொன்னது நாம் தமிழர் கட்சி. இப்போ புதிதாக திரண்டு வர்ற இந்த கட்சிகள் எல்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகளை, இளைஞர் வாக்குகளை சிதைப்பதற்காகத்தான் அது உருவாக்கப்பட்டதை தவிர புதிதாக இந்த நாட்டு மக்களுக்கு நன்மை செய்கிறோம்னு சொல்லி இவர்கள் உருவாக்குவதே கிடையாது. ஒன்று. இரண்டாவது, இந்த அரசியல் படுகொலையை பற்றி சொன்னீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா
கருணாநிதி அவருக்கு வந்து கலைஞர் அதாவது டாக்டர் பட்டம் கொடுப்பதற்கு அண்ணாமலை பல்கலைக்கழகம் முடிவு செய்யல. அங்கே இருக்கிற மாணவர்கள் எல்லாம் கிளர்ந்து இருந்தாங்க. ஒரு ஊழல்வாதிக்கு டாக்டர் பட்டம் இந்த பல்கலைக்கழகம் வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு. அதுக்கு முன்னணியில் இருக்கிறது வந்து உதயகுமார்னு ஒரு மாணவன். இந்த மாணவன் வந்து இந்த பல்கலைக்கழகத்திலிருந்து கருணாநிதிக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி கடுமையாக போராடினார். அடுத்த நாள் அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுக்க போகிறாங்க. ஆனால் அந்த பல்கலைக்கழகத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குளத்தில் அவர் பணமாங்க. அவர்கள் உறவினர்களை கூட அழைச்சிட்டு வந்து, குடும்பத்தினரை கூட அழைச்சிட்டு வந்து காமிக்கல. இது எங்கள் பணம் இல்லைன்னு சொன்னாங்க, சொல்ல வச்சாங்க. அன்றைக்கு இருந்த கர்நாடகா அரசியல் படுகொலை போகிறாங்க. நீங்கள் அதை விட பார்த்தீங்கன்னா வீரபாண்டிய ஆறுமுகத்தினுடைய குடும்பத்திற்கும் தன்னுடைய அண்ணன் குடும்பத்திற்கும் அரசியல் பகைமை காரணமாக ஒரு கொலை நடந்தது. அந்த கொலை நடந்ததுக்கு பின்னாடி தான் அந்த குடும்பம் மூர்க்கமாக அதிமுகவுக்கு ஆதரவானு ஜெயக்குமாரி அப்படிங்கிற ஒரு அந்த அவருடைய அந்நிய மக செய்க வச்சு அதற்கு மந்திரி பதவி கொடுத்து கூடாவரி சுகுமாரன் கொலை வழக்கெல்லாம் இதற்கு முன்னாடி அரசியல் படுகொலைகள் வந்து தொடர்ந்து நடக்குது. திமுக அதிமுக பிரிந்ததற்கு பின்னால் அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் என்ன செஞ்சிச்சுன்னா திமுக முன்னணி ஆட்களை வந்து அரசியல் படுகொலை பண்ணது. திமுக அதிமுக பிரிஞ்சதுக்கு பின்னாடி அதே வகையை தான். இப்போ எம்ஜிஆரும் வந்து ஒரு புனிதர் ஒன்றும் கிடையாது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய திமுகவுக்கு எதிராக யார் இருக்காங்க, மதுரை எடுத்துக்கிட்டீங்கன்னா வழக்கடை பாண்டின்னு சொல்லுவாங்க. மதுரை முத்துக்கு இணையாக எதிராக அவரை வளர்த்து விட்டு அரசியல் படுகொலைகள் நிறையா அவர்களை வைத்து. நெகம கந்தசாமின்னு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அவர் அந்த பகுதிக்கு மிகப்பெரிய ரவுடி. இப்போ கும்பகோணத்தை எடுத்துக்கிட்டே எஸ்ஆர் ராதா இவங்கெல்லாம் அமைச்சர் ஆகிட்டாங்க. ஆனால் அவங்களுடைய வளர்ப்பு என்னன்னு நினச்சா அவங்க ஒரு ரவுடிகள் தான். இப்படி சுய லாபத்திற்காக தன்னுடைய கட்சியை வளர்த்ததற்காக ஒரு படுகொலை செய்வதற்கு, அரசியல் படுகொலை செய்வதற்கு நீண்ட நெடிய காலத்தில் அவங்க வந்து செஞ்சிருக்காங்க. இதை மீறி அந்த கட்சி என்ன செய்யுது, சுயலாபத்திற்காக நினைச்சு. இனி நாம் தமிழர் கட்சியை அதன் மூலம் அதே அரசியல் படுகொலை மூலம் முதல்ல செஞ்சது தான் சேவியர் குமார் வந்து ஒரு அரசியல் களத்தில் மட்டும் நிற்கல. அவர் வந்து இயற்கை வளத்தை சுரண்டுவதை எதிர்த்து நின்றவர். ரெண்டாவது வந்து தேவாலயத்தில் நடக்கிற அந்த பண மோசடிகளை எதிர்த்து கொண்டு வந்தவர். அவரை படுகொலை பண்ணுறார். இனி இது மாதிரியான படுகொலைகளை வந்து நடத்தி நாம் தமிழர் கட்சியை திசை திருப்பியாளர் பயன்படுத்தி கொண்டு வருவதற்கான முயற்சிகளை அரசும் செய்யும், எதிர்கட்சிகளும் செய்யும். பாஜகவும் சாதாரண விஷயம் இல்லை. பாஜக மிகப்பெரிய ஒரு மதவாதத்திற்கு எதிரான கட்சியில் மதவாதத்தை கொண்டு வருவதற்காக மிகப்பெரிய படுகொலை செய்து இது செய்யும். ஆனால் இதை மீறி வருவது தான் அரசியல் இயக்கம். நாம் தமிழர் கட்சி இன்றைக்கு திமுக அதிமுக பாஜகவுக்கு எதிரான ஒரு அரசியல் செயல்பாட்டோடு இளைஞர்களை திரட்டி முன்னாடி நிற்கிறது. அதுக்கு எதிராக இன்னைக்கு வந்து நிறையா அரசியல் இயக்கங்கள்லாம் வந்திருக்கு. புரட்சியல் இயக்கங்கள்லாம் நிறையா இருக்குது. அரசியல் படுகொலைகளை வந்து தாங்கி நிற்கிது. வாழன் கொலை வழக்கெல்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். நக்சலைட்டில் இயங்கினாரு. எம்ஜிஆர் வந்து காலத்தில் மிகப்பெரிய படுகொலையை செய்தார். நக்சலைட்டுகளை ஒடுக்குவன் என்ற பெயரால் அன்றைக்கு தேவாரம்னு ஒருத்தர் மிகப்பெரிய பொறுப்பாளர், காவல்துறை பொறுப்பாளர், அவரை கொண்டு வந்து நிறுத்தி நிறைய சீராளன் போன்றவர்களை கொண்டாங்க. இன்றைக்கு வரைக்கும் அவருடைய பிணம் கூட கிடைக்கல. சீராளனுடைய பிணம் கிடைக்கவே இல்லை. ஆனால் படுகொலை செய்யப்பட்டார்கள். இந்த விடுதலை என்ற படத்தில் இப்போ கோரிக்கை குறியீடுகள்லாம் உள்ளது எம்ஜிஆர் காலத்தில் நடந்த மிகப்பெரிய படுகொலை. புரட்சி நடிகர், மக்கள் கழகம், விவசாயி, மீனவ நண்பர். எம்ஜிஆருடைய இன்னொரு பக்கம் இருக்கிறது. தமிழரசனை அவர் இயக்கத்திற்காக தனிப்பட்ட முறையில் அந்த வங்கி கொள்ளை நடத்தல, இயக்கத்திற்காக வங்கி கொள்ளை நடத்துவதை அறிஞ்சு பொதுமக்கள் என்ற பெயரில் நிறைய காவல்துறையை திரட்டி அவர் கல்லால் எரிந்து கொன்றார். அப்பொழுது கூட தமிழரசன் தன்னுடைய பாதுகாப்புக்கு துப்பாக்கி வச்சிருந்தார்.
அப்போ பக்கத்தில் இருக்கிறவர் கூட சொல்கிறாரு, எதுக்குங்க அப்படி சுட்டா மக்கள் கலந்து ஓடிடுவாங்க, அவங்க யாருன்னு தெரியலையா, நம்ம துப்பாக்கியில் சுட்டாலும் ஒரு மனுஷன் பொதுமக்கள் தான் இறக்க போகிறாங்க, வேண்டாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதனால அரசியல் படுகொலைகளில் வந்து எந்த கட்சியுமே பாரபட்சம் பார்க்கவே முடியாது. நீங்கள் கேரளாவிலாம் சிபிஎம்க்கு சிபிஐக்கு நடந்த சண்டைகள்லாம் நிறைய அரசியல் படுகொலைகள் நடந்திருக்கு. அதனால படுகொலைகள் என்பது, அரசியல் படுகொலை என்பது காலத்தை நீடித்து வருகிறது. இந்த அரசியல் படுகொலைகளால் வந்து ஒரு அரசியல் இயக்கம் பயந்து போடுறாங்க, சமூகத்துக்கு அரசியல் ஒன்றும் செய்ய முடியாது. நேரடியாக திமுக அதிமுக செய்யும், சமூக விரோதிகளை வச்சு செய்யும். லீலாவதி படுகொலைலாம் அதான். ஆனால் அந்த லீலாவதி படுகொலையெல்லாம் நடந்ததுக்கு பின்னாடியும் வந்து அந்த கட்சி திமுகவோட சேர்ந்து ஓட்டு கேட்டுக்கிட்டு வர்றதெல்லாம் வந்து மிகப்பெரிய தானா கிருஷ்ணன் படி வழக்கலாம். அது அரசியல் படுகொலைங்கிறத காட்டிலும் கருணாநிதி தன்னுடைய குடும்பத்திற்காக ஒருத்தரை, தன்னுடைய குடும்பத்திற்காக ஒருத்தரை கொலை செஞ்சார் தான் சொல்லுவாங்க. அவருடைய மகன் அமெரிக்காவில் இருந்து ஒரு கடிதம் எழுதியிருக்காரு, படிக்கையில் பார்த்தீங்கன்னா அப்பான்னு தான் சொல்கிறார் கருணாநிதி. உங்களுடைய தோழன் ஒரு இரங்கல் செய்தி கூட நீங்கள் கொடுக்கலையே, எதுக்குன்னு. அதனால் அரசியல் படுகொலையெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குங்க. நாம் தமிழர் கட்சி அப்படி அரசியல் படுகொலைக்கு ஆளாச்சுன்னா அது மீண்டும் மீண்டும் தான் வளரணும். அதான் சமூகம். நிறைய செய்திகள் இப்போ தொடர்ச்சியாக வந்துட்டு போதை மருந்து அது தொடர்பாக இப்போ கூட சாவல் வச்சாங்க. கஞ்சா புகைச்சிட்டு வந்து நிறையா சமூக விரோத செயல்கள் ஈடுபடுறது, வழிப்பறி, கொள்ளை, மது குடிக்க பணம் தரலன்னு சொல்லி தாயை கொள்வது, மனைவியை கொள்வது, அது கணவர் வந்து குடிச்சிட்டு வரான்னு சொல்லி மனைவி வந்து கணவரை கொள்வது, இந்த மாதிரி செய்திகள் தொடர்ச்சியாக நடக்குது. சேலத்தில் ஒரு சமீபத்தில் ஒரு காணொலி போய் பார்த்தோம், சாலையில் உட்காந்து சாராயம் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா நகரத்துக்குள்ள வந்து தெருவில் வந்து இந்த மதுபாட்டில் வச்சு பிளாக்கில் வைக்கிறாங்க. இது எந்த எத்தனை போயிட்டு இருக்குது அந்த சமூகம், என்ன நடக்குது? அதாவது போதை பொருள்கள் பயன்பாடு என்பது நீங்கள் அரசு வந்து மக்களுக்காக அதை ஒழிக்க போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா மிகப்பெரிய தவறு. ஏன் அப்படின்னா மக்கள் சிந்தித்து விடக்கூடாது என்பதற்காக இந்த போதை மருந்து பழக்கத்தை வந்து அரசே போக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி வடகிழக்கு மாநிலங்கள் 7 மாநிலங்கள், அஸ்ஸாம், திரிபுரா, மணிப்பூர், நாகாலாந்து, இப்படிப்பட்ட மாநிலங்களில் மிகப்பெரிய போராட்டம் நடந்துச்சு. இது வந்து என்னன்னா 7 சகோதரிகள் கூட்டமைப்புன்னு சொல்லுவாங்க. அதில் உள்ள போராளிகள் என்ன சொன்னாங்கன்னா, அரசே ப்ளூ பிரிண்ட், அதாவது நீலப்படங்களை வெளியிடுது அவங்க கூடாரங்களில். ஏன்னா இளைஞர்கள் புரட்சிகர இயக்கம் பக்கமும் சமூக இயக்கங்கள் பக்கமும் போயிடக்கூடாது, அவர்களை கேடு செய்யணுங்கிறதுக்காகவே என்ன செய்யுது, கூடாரங்களிலே வந்து நீலப்படங்களை வெளியிடுது, ஆபாச படங்களை வெளியிடுது. அந்த கூடாரங்களிலிருந்து மதுப்பாட்டில்கள் விநியோகம் பண்ணுறாங்க, போதை மருந்து விநியோகம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அரசு வந்து அதை ஊக்குவிக்கும். அப்பப்போ பிடிக்கிறது மற்றெல்லாம் வந்து நடக்கிறதெல்லாம் கிடைக்குது. இப்போ சமீபத்தில் ஒத்தக்கடையில் நாங்கள் 4 வருடங்களுக்கு முன்னாடியே நாம் தமிழர் கட்சி அந்த பகுதிகளில் கஞ்சா போதை அதிகமாக வருது, சமூக விரோதிகள் அதிகமாகிட்டாங்க, இதை வந்து தடுக்கணும். அதனுடைய அமைச்சர் வந்து மூர்த்தி எம்எல்ஏவாக இருக்காரு, அமைச்சராக இருக்காரு, ஏன் அதை தடுக்க முடியலையான்னு சொல்லி நாங்கள் சோரட்டி வைக்கணும். 1 வாரத்துக்கு முன்னாடி மறுபடியும் சோரட்டி வைக்கணும். ஆனால் என்ன ஆகிப்போச்சுன்னா, ஒரு ஓட்டுநர் வர்றவரை இரவு நேரத்தில் அங்கே இருக்கிற கஞ்சா போதைகளை அவரை அடித்து படுகாயப்படுத்தி ஓட விரட்டினாங்க. அது பெரிய பிரச்சனையாகி அனைத்து கட்சிகளும் கதவடைப்பு செஞ்சு நடத்தினாங்க. இது காவல்துறை தெரியாதா? யார் கஞ்சா போதை வைக்கிறாங்கன்னு தெரியாதா? ஆனால் காவல்துறை என்ன சொல்லிச்சு அப்படின்னா, அதிக மது போதையின் விளைவாக அந்த சண்டை நடந்துச்சு. ஏன்னா கஞ்சா நடந்துச்சுன்னா கஞ்சா எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்குவாங்க. ஏன் ஊராட்சி மன்ற தலைவர் திமுக காரங்க அவரு கேட்கல.
அந்த ஊர் பஞ்சாயத்துன்னு ஒன்று வச்சுருக்காங்க, அதற்கு ஒரு தலைவர் இருக்காரு. அது ஐயனம்பலத்தினுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு திமுகக்காரங்க தெரியாதா? ஏன் காவல்துறை ஆய்வாளருக்கு தெரியாதா? எல்லா பேருக்கும் தெரிந்தே நடப்பதுதான். கஞ்சா மது போதையையும் அரசியல் இயக்கத்தையும் காவல்துறையையும் பிரிக்க முடியவே முடியாது. மக்கள் சிவில் உரிமை கழகம்னு இருந்துச்சு, அதனுடைய தலைவர் பக்தவச்சலம் அவர் சொல்லுவார் மேடைக்கு மேடை, ஒரு காவல்துறை, அதாவது காவல் நிலையம், போலீஸ் ஸ்டேஷன், அதில் வந்து போலீஸ் தான் சொல்லுவார், காவல் நிலையம் கூட சொல்லக்கூடாது, அது வந்து வேற ஒரு பதத்தில் வந்துடும். அது ஈழத்தில் இருந்தது காவல்துறை, இங்கே இருக்கிறது போலீஸ். அதாவது போலீஸ் என்கின்ற சொல் தான் அதனுடைய உண்மையான ஒடுக்குமுறையை சொல்லக்கூடிய சொல். காவல் என்பது காவல் காக்கின்ற அதனுடைய புனிதப்படுத்துகின்ற சொல்லு. அதனால காவல்துறைன்னு சொல்லாதீங்க, போலீஸ் ஸ்டேஷன்னே சொல்லுங்க. ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருந்தால் அதில் ஒரு கஞ்சா வியாபாரி இருக்கான், ஒரு பிராத்தல் வியாபாரி இருக்கான், அதாவது வந்து விபச்சாரம் இருக்கான். இருந்தால் தான் அதற்கு பணம் போய் சேரும், அதை நடத்த முடியும். அதனால நீங்க போலீஸ் ஸ்டேஷன் இருக்குன்னா அங்கே இல்லைன்னு அர்த்தம் இல்லைன்னு சொல்லுவார். ஆனால் இன்றைக்கு அதுதான் நிரந்தரம். வந்து கஞ்சா மது போதையில் திளைப்பதற்கு வந்து அரசு வந்து ஊக்குவிக்கும். ஏன்னா மனிதன், இளைஞர்கள் வந்து அரசியல் தெரிஞ்சிடக்கூடாது, மது போதையிலே இருக்கணும், அரசுக்கு எதிராக மாறிடக்கூடாதுங்கிறதுல மிக தெளிவாக அரசு மிக தெளிவாக இருக்குது. ஏன்னா திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அண்ணா சொல்வார், சாலை ஓரத்திலே வேலையற்றதுகளின் மனதில் விபரீத எண்ணங்கள், இந்த விபரீத எண்ணங்களை மறைத்து தான் நாங்கள் வந்து மறக்கிறதுக்கு தான் அவங்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுக்கறதுக்கு ஆட்சிக்கு வர்றோம்னு சொன்னோம். இன்றைக்கு சாலையோரத்திலே வேலையற்றதுகளுக்கு கஞ்சா மது போதை பழக்கத்தில் திமுக அதிமுக ஆட்சியாளர். இன்றைக்கு மிக தெளிவாக சொல்றேன், மது போதையை ஒழிப்போம்னு நம்ம சொல்றோம். இன்றைக்கு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் கஞ்சா மது போதையை ஒழித்தால் தான் உங்களுடன் கூட்டணியில் இருந்து நாங்கள் போட்டிடுவோம்னு எந்த கட்சியாச்சும் சொல்லியிருக்கா? அது விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், அது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், அல்லது இடதுசாரி கட்சிகள் என்று சொல்லக்கூடிய மது போதைக்கு எதிராக இருப்பாங்க, டாஸ்மாக் எதிராக இருக்க மாட்டாங்க. இல்லைங்க, டாஸ்மாக மது போதை எதிர்ப்பாங்க, டாஸ்மாக் திறந்த உடனே டாஸ்மாக் தொழிலாளர் சங்கம் நினைக்கிறாங்க. எதிர்ப்புதிலுமாக இன்றைக்கு மது போதையை ஒழிப்பது தான் சரி, மது போதையை ஒழிப்பது சரி, கல்லை ஏன் இவங்க வந்து அனுமதிக்க மாட்டாங்க? டாஸ்மாக் என்பது அது இந்தியாவில் தயாராகும் அயல் நாட்டு மது வகை. தமிழ்நாடு வாங்க, இந்தியாவில் வாங்க, ஆனால் அயல்நாட்டில் உற்பத்தி ஆகும் அயல்நாட்டில் மது வகைகளை மட்டும் இருப்பாங்க. என் கல்லை ஏன் வைக்க முடியாது? ஏன் அப்படின்னா அது விவசாயம் வாழ்ந்துன்னா பெரிய தொழிற்சாலையும் கிடையாது. அதிமுக ஆட்சியில் இருக்கையில் டிஆர் பாட்டையும் கனிமொழிகிட்டையும் ஜெகத் ரச்சனை உற்பத்தி செய்கிற மதுபான கடையில் வாங்கிடுவாங்க. திமுக ஆட்சிக்கு வரையில் சசிகலா குடும்பத்தில் இருக்கக்கூடிய மதுபானங்களை வாங்கி விற்பாங்க. ஆனால் சண்டை போடுற மாதிரி நினைப்பாங்க. இது மிகப்பெரிய வியாபார நோக்கமும் அரசியலும் இருக்கிறதுனால அந்த மது போதையினுடைய பின்னணியை தவிர இவங்க வேற ஒன்றும் கிடையாது. கஞ்சா மது போதையை ஒழிக்க வேண்டும் என்றால் திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக, ஏன் சிபிஎம் கூட என்ன செய்ய முடியாது? ஏன் மேற்கு வங்கத்தில் மிகப்பெரிய, இந்தியாவிலேயே மிகப்பெரிய விபச்சாரம் நீங்க எங்கே இருக்கு? மேற்கு வங்கத்தில் இருக்குங்க. 25 வருடம் புரட்சிகர அரசு நடத்தணும்னு சொல்ல ஜோதி பாசுலே அதை முடியல. பெண் விடுதலை ஆடையப்பா, பெண் முதல்வர் வந்துட்டார் மம்தா பானர்ஜி, முடியவே முடியாது. அப்ப இவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு தான் போகணும்னு நினைக்கிறார்களே ஒழிய மக்களுக்கு எதிரான கலாச்சார சீரழிவான இவைகளை என்ன செய்ய முடியாது, நிறுத்தவே முடியாது. ஒரு காலத்தில் இந்தியாவில் போதை மாநிலம்னா எது தெரியுமா? கேரளா. அப்ப அரசாண்டுன்றது இஎம்எஸ் அரசாண்டாரு, இகே நயனாரா அரசாண்டாரு, காங்கிரஸுடைய அந்தோனியும் அரசாண்டாரு.
இப்போ இருக்கிற அச்சுதானந்தனும் அதான் சான்றாரு. அதனால வந்து கஞ்சா மது போதையை ஒழிப்பது என்பது அது மிகப்பெரிய சமுதாய புரட்சி. அது நாம் தமிழர் வச்சு தான் தைரியமாக சொல்லுது. அது அரசுக்கு வரும்பொழுது அதை எப்படி ஒழிப்போம், அதை என்ன செய்வோம்னு நிலைமை. 23,000 கோடி ரூபா 32,000 கோடி ரூபா வருமானம் வருதுன்னு சொல்கிறாங்களே. இந்த 23,000 ரூபா 32,000 கோடி ரூபாய் வேறு துறைகளில் இருந்து அதை ஈட்ட முடியாதா? முடியும். பெரிய கூத்து என்னன்னா, கல் இறக்குவதை தடை செய்வதற்காக கல் வந்து மனுஷனுக்கு வந்து மிகப்பெரிய கொடியதா இருக்குன்னு சொல்லி 5,000 மரமா தென்னை மரத்தை வெட்டினதா சொல்லுவாங்க பெரியார். இன்னைக்கு வீரமணி இருக்காரு, ஏன் மது போதைக்கு எதிராக போராட சொல்லுங்களேன் பாமா. அதே பெரிய கேள்வி கூத்து. கல்லை இறக்காம விட்டுட்டு தேங்காய் உற்பத்தி பண்ணக்கூடிய தென்னை மரத்தை வச்சுக்கிறது அறிவாளியா தெரிவு. மரத்தை விட்டுனா தென்னை மரம் கண்டு கொடுக்கறதுக்கு மட்டும் இல்லை, அது தேங்காய் கொடுக்குது, ஓலை கொடுக்குது, அந்த மரம் தந்து எல்லாமே பயன்படுது. எல்லாமே மரம் முதிர்த்த உடனே அது வந்து சட்டமா பயன்படுது. வெட்டிட்டா எதுவுமே நான் போகல. மூட்டை பூச்சி வீட்டில் இருக்குன்னா மூட்டை பூச்சி தான் உங்களுக்கு வீட்டை வாங்க. அது பகுத்தறிவுக்கு எதிரான பகுத்தறிவாதி பெரியார். இந்த மரம் இல்லை வந்து மனிதனுக்கு தீங்கு செய்ததுங்கிறக்காண்டி தான் மரத்தை விட்டவரை நீ என்ன பண்ணியிருக்கனா கடையப்புறம் அடிச்சு நொறுக்கிருக்கணும்ல. திமுகவுக்கு வந்து சொல்லியிருக்கணும்ல. அப்போ இந்த கஞ்சா மதுபோதையை ஒழிப்பது என்பது ஒரு சமுதாய புரட்சி. திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக என்ன செய்ய முடியாது, முடியவே முடியாது. அதெல்லாம் ஏன்னா அவர்கள் பொருளாதாரத்தை மேம்படுத்தி வேலை வாய்ப்பை கூட்டி இந்த 32,000 கோடி ரூபாய் ஈட்டுவதற்கான மாற்று திட்டம் அவங்ககிட்ட என்ன செய்யல இல்லை. சீமான் தான் தைரியமா சொல்றாரு, மாட வளத்தை 1 லட்சம் கோடி ரூபாய் நான் சம்பாதிச்சிருந்தாரு. 1 லட்சம் கோடி ரூபாய். இப்ப சமீபத்தில் ஒரு விஷயம் பார்த்தேன். ரஷ்யாவுக்கு எதிராக உலக நாடுகள்லாம் திரண்டு அதன் பொருளாதாரத்தை சீர்குலைச்சிட்டாங்க. அதை மீண்டெழுந்தது எதுல மீண்டெழுந்தது அப்படின்னா விவசாயத்தில் மீண்டெழுந்ததுங்கிறார். விவசாயம் தொழில்துறையாகி அது ஒரு பண உற்பத்திற்கான ஒரு ஏகாதிபத்திய வளர்ச்சிக்கான முதலாளித்துவத்திற்கு வளர்ச்சிக்கானன்னு சொல்லுவாங்க. ஆனால் ரஷ்யாவுடைய நிலைப்பாடு மறுபடியும் தன்னுடைய பொருளாதாரத்தை மீட்பதற்கு விவசாய உற்பத்தி பொருள் மூலம் வந்து வந்திருக்கு. உக்ரைன் போர் எதுல நடக்குது, எதற்காக நடக்குது? உலகத்திலேயே 2வது விவசாய பொருள்களை ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடு எது? உக்ரைன். அந்த உக்ரைனை எப்படியாச்சும் தனக்கு கீழே கொண்டு வரணும்னா அந்த ரஷ்யா வந்து போர் நடத்திட்டு இருக்கு. அன்றைக்கு ஒவ்வொரு நாடுகளும் அது 1917க்கு பின்னால் ஒரு சோசியலிச நாடுகளுக்கு பின்னாடி சுயமாக பிரிந்து செல்லக்கூடிய நாடுகளாக பிரிந்து சென்று போயிருங்க அப்படின்னு சொல்லும்போது உக்ரைனும் பிரிந்து சென்ற நாடு. ஆனால் அன்றைக்கு சோவியத்தினுடைய அனைத்து அணு ஆயுதங்களும் எங்கே இருந்துச்சு அப்படின்னா உக்ரைனில் தான் இருந்துச்சு. ஆனால் உக்ரைன் என்ன செஞ்சிச்சு, ஒரு அணு ஆயுத பொருள் கூட தன்னிட்ட இல்லாத அளவுக்கு புறாத்தையும் ரஷ்யாட்ட கொடுத்துட்டு அது புரிஞ்சு வச்சு. இன்றைக்கு அதனால மது போதை என்பது அரசியல், அதற்கடுத்து பொருளாதாரத்தின் பின்னணியில் இருக்கிறது. திமுக மது போதைக்கு எதிராக போராடவும் முடியாது, அதை என்ன செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. கலைஞர் நாங்கள் முதல் கையெழுத்து, அடுத்து ஸ்டாலின் ஐயா வந்துட்டா நாங்கள் மது ஒழிப்போம். இப்போ அதே உதயநிதி அவங்க தேர்தல் பிரச்சாரங்கள்லாம் அவர் சொன்னார். ஆனால் இப்படி இந்த அளவுக்கு தொடர்ச்சியாக அந்த மாதிரி நடந்துட்டு மாற்றத்தை மாற்ற முடியாது. நான் ஓங்கி சொல்றேன், சவாலா கூட சொல்றேன், மது போதையை ஒழிச்சிட்டு அதுக்கு மாற்று பொருளாதாரத்தை திட்டத்தை கொண்டு வருவதற்கு நாம் தமிழர் கட்சியில மட்டும்தான் திட்டம் இருக்கு. அது கம்யூனிஸ்ட் கட்சியில கூட கிடையாது. சவால் விட்டு சொல்றேன், யாராச்சும் கூட வந்து பேச. அப்படி பேசியிருந்தா தேர்தல் கூட்டணியில் சொல்லியிருப்பாங்களே, வாங்க மகனா அப்பையும் கொடுறேன், அப்பனா மதியம் கொடுக்குறேன், குடிச்சிட்டு மனைவியை கொடுக்குறேன். மனைவி கூட சில நேரத்தில் குடிச்சிட்டு கலத்துக்கு போட்டு கணவனை கொண்டு
சாராயத்துக்கு காசு கொடுக்கலன்னு சொல்லி தாயை கொடுக்குறாங்க, தகப்பனை கொடுக்குறாங்க. அண்ணன் தம்பிகளுக்கு இடையிலான போரே அப்படித்தான் நடக்குது. ஒரு சின்ன வரப்பு தகராறுல கிராமத்தில் கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணி முடிச்சிருவாங்க. ஆனால் இன்னைக்கு தண்ணியை கொண்டு வந்து அண்ணனே கொண்டுறேன் ஒரு அடி நடக்குது. அதனால இந்த சமூகத்தில் மிகப்பெரிய சீரழிவை கொண்டு வந்து நிற்கிது போதை. அதனால நீங்கள் கல்லுக்கடம் இது சாராய கடையும் மூடுங்க, உங்க கூட கூட்டணி வைப்போம்னு சொல்லி எந்த கட்சியாச்சும் சொல்லியிருக்கா? ஏன்னா அதுக்கு தெரியும், அதுக்கும் மாற்று திட்டம் கிடையாது. அதை காட்டி நீங்கள் கூடது ஒரு சர்வேல சொல்லியிருக்காங்க, குழந்தையின்மை, ஆண்களால் பெண்களை திருப்திப்படுத்த முடியாதவை, சாலை விபத்துகள், இது அனைத்தும் நடப்பது இந்த மது போதையால். நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம் குழந்தையின்மை என்பது மார்க்ஸ் என்ன சொல்றாருன்னா, உற்பத்தியும் மறு உற்பத்தியும் தான் இந்த நாட்டில் தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒன்றுகள். உற்பத்தினா நம்ம உற்பத்தி செய்கிறப்போ, மறு உற்பத்தி என்பது மக்கள் தொகை, இவைகள் தான் அந்த உற்பத்தி செய்யும், இவைகள் தான் தொடர்ந்து நடக்கும். ஆனால் இந்த மறு உற்பத்தி நின்றுச்சுன்னா என்ன, முடிஞ்சு வச்சு. அதற்கடுத்து திருப்தியின்மை என்பது எதை உருவாக்கும்? கணவனுக்கு தெரியாம மனைவி, மனைவிக்கு தெரியாம கணவன். இது ஒரு சமூக சீரழிவை உண்டாக்கக்கூடிய ஒன்றாக வந்துச்சு. இன்னைக்கு வந்துருச்சு நிறையா. நான் கேள்விப்படுறேன், நிறைய குடும்பங்கள்ல போய் பிரச்சனையில பேசையில முன்னாடி வந்து நிற்கிறது எதுனா மதுவாக. 500 சம்பளத்தை வாங்கி வந்துட்டு 400 குடிச்சிட்டு 200 கொடுக்க முடியாது. இந்த பொருளாதார இடையீட்டை நிறைவு செய்வது எது? இந்த மகளிர் சுய உதவி. அதில் கட்ட முடியாமல் என்ன செய்கிறாங்க? குடும்பத்தில் சண்டை. அடுத்து எடுத்துக்கிட்டா என்னம்மா பூசி முன்னாடி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களேன்னு கேட்டால், குடிச்சிட்டு வந்தா அவனை படுத்துக்கிற சொல்லுங்க, நான் என்ன பண்ணுறது? இது விழுதா பேச்சு வரணும். மோசமாயிடுச்சுங்க சமூகம். இந்த குடியை ஒரு வரம்புக்குள் கொண்டு வரலைன்னா சரி, மிகப்பெரிய சீரழிவை தமிழ் தேசியம் எதிர்கொள்ளப்படும்.